ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் அப்படிங்கிற மானோட 3வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஒரு நாளைக்கு 4 டைம் போற டஞ்சன்ல 4 டைம் போய் தரமான சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டு அந்த ரூக்கீஸுக்கு நடக்கக்கூடிய அசஸ்மெண்ட் டெஸ்ட்லயும் சும்மா கெத்து காமிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த எல்லர் கிரௌலியும் எவன்டா என்னோட சோல்ஜர்ஸை இவ்வளோ அசால்ட்டா அடிக்கிறான், அவனோட லிமிட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நிறைய சோல்ஜர்ஸை சம்மன் பண்ணி விட்டுருப்பாரு. ஹீரோவும் ஓ எல்லரே நீ நம்பர்ல விளையாடலான்னு பாக்குறியா, சரி யாரு பெருசுன்னு அடிச்சு பார்த்தரலாம் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த அட்ரைனும் நானும் இப்ப கணக்கே இல்லாத பிரான்ஸ் சோல்ஜர்ஸை அடிச்சு கொண்டு இருக்கேன். பட் ஆனா இதோட எண்ணிக்கையே குறையிற மாதிரியே இல்ல, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நானே இதுல இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த ப்ளூட்டோவோட நிலைமை என்ன, ஒருவேளை அவன் இதை மேனேஜ் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு வெறுப்புலயே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடந்தனே காட்டுறாங்க. அந்த டீச்சரும் அட்ரைன் தான் 77 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்கான். இதுதான் நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுல அதிக டேலண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த அட்ரைனும் எனக்கு தெரியும் நான் ஒரு ஜீனியஸ்ரா அப்படின்னு கத்திட்டு இருந்திருப்பான். அங்க இருக்க பசங்களும் என்னது 77 டேலண்ட் பாயிண்டா அப்படின்னா இவன் ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஏ ரேங்க்கு மேல இருக்கக்கூடிய கிளாஸ் தான் இவனுக்கு அவேக்கனிங்ல கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ப்ளூட்டோவோட டேலண்ட் பாயிண்ட் 200 அப்படின்னதும் அந்த அட்ரைனோ என்னது 200 ஷாக் ஆயிருப்பான். இவ்வளவு நேரம் அந்த அட்ரைனை பாராட்டி பேசியிருந்த எல்லாரும் நம்ம ஹீரோட்ட வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோட்ட வந்துட்டு நீங்க 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்கீங்களா ப்ளூட்டோ, நீங்க உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா. அப்புறம் அந்த எலைட் கிளாஸோட டீச்சரும் கூட ப்ளூட்டோ பரவாயில்லாண்டா தம்பி, நீ 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்கியா, இந்த கண்ட்ரிலேயே நீ ஒருத்தன் தான் 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்கன்னு நினைக்கிறேன், ஸோ உன்னோட ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்க போகுது அப்படின்னு எடுக்கிறாங்க. அந்த அட்ரைனோ இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு நான் இந்த கண்ட்ரியில இருக்க 3 கிரேட் கிளான்ல பேக்வுட் கிளானை சேர்ந்தவன், நான் எப்படி அந்த ஊரு பேரே தெரியாத ஆர்ஃபன் கிட்ட தோப்பேன் அப்படின்னு வெறியாயிட்டு இப்ப பிரசன்ட்லயும் அந்த சமன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு என்னோட பெசகர் நைட் கிளாஸ் அந்த நெக்ரோமான்சரையும் இதே மாதிரி தான் பொடி பொடியா நசுக்க போகுது. அப்புறம் அந்த ப்ளூட்டோ இன்னைக்கு இந்த ஸ்கூலை சுத்தி நாய் மாதிரி நடந்து வரதுல இந்த ஸ்கூலே அவனை பார்த்து சிரிக்க போகுது அப்படின்னு வெறியாயிட்டு இருக்கான். சரி பையன் இவ்வளவு வெறியில பேசுறானே, ஒரு 40-50 பாயிண்டாவது எடுத்துருப்பான்னு பார்த்தா வெறும் 15 சமன்ஸ் தான் அழிச்சிருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அங்க வர சமன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அவனோட பாயிண்ட் பார்த்தா சும்மா ஸ்கை ராக்கெட்ல ஏறி இப்ப 100ல போய்க்குது. அவனும் இல்ல நான் இப்ப 30 சோல்ஜர்ஸை சமன் பண்ணனே, ஆனா இந்த ஃபைட் முடிஞ்சோட்டி என்கிட்ட 16 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் இந்த கேஷுவாலிட்டியை குறைக்கிற மாதிரி இனிமே ஃபைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், ஏன்னா நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் சமன் எப்ப வேணாலும் நடக்கலாம். இப்போ என்னோட எம்பி கூட கிட்டத்தட்ட ஹாஃபா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறான். அப்ப வெளியில அந்த பிரின்சிபல் எல்லாம் நம்ம ஹீரோட பாயிண்ட பார்த்து வாய பொழந்துட்டு என்ன அது 100 டே யாரா நீ, ப்ரீவியஸ் ரெக்கார்டே 97 பாயிண்ட் தான், நீ என்ன மாதிரியான மான்ஸ்டரா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டுக்கிறாரு. அந்த டீச்சரும் டே நீ சி ரேங்க்ல இருக்கக்கூடிய நெக்ரோமான்சர் தானே, உங்ககிட்ட எங்க இருந்தா இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் கூட அதே ஷாக்ல இவன் 100 சமன்ஸை கிளியர் பண்ணிட்டான். இது என்னதான் லெவல் 1லயே இருந்தாலும் கூட சில்வர் டிஃபிகல்ட்டில இருக்க லெவல் 5 பாஸ் அளவுக்கு ஈக்குவல். அந்த பொடி பையனோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு வெறியாவறாரு. நம்ம பிரின்சிபலும் எல்டர் நிலைமையை பார்த்துட்டு எல்டரே உங்களுக்கு என்னாச்சு, உங்களோட மானம் ஏதாவது ரொம்ப அதிகமா குறையுதான்னு கேட்கிறாரு. அந்த எல்டரும் என்னடா பேசிட்டு இருக்கிற, என்னால லெவல் 1ல 10,000 சமன்ஸுக்கு மேல பண்ண முடியும், ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாரு. பிரின்சிபலும் யோ எல்டரே உனக்கு என்னதான் பிரச்சனை, எதா இருந்தாலும் முழுசா சொல்லு, பொடி வச்சுலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. அந்த எல்டரும் அவன் என்னதான் ரொம்பவே டேலண்டா இருந்தாலும் அவனோட ரூம்ல இப்ப நிறைய சமன்ஸ் இருக்கு, சோ இதெல்லாம் அவனால சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியல, அவன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே யோ எல்ட்ரு உன்னால எவ்வளவு சமன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அவனோட நார்மல் ஸ்கெலிட்டனை கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாத்திக்கிட்டு டே பாய்ஸ் அங்க இருக்க சமன்ஸை பொடி பொடியா மாத்திருங்க அப்படிங்கிறான். அந்த பிரின்சிபலும் எல்டரே அந்த ப்ளூட்டோ தான் டாப் ஸ்கோரரு, சோ சீக்கிரமா அவனோட ரூம்ல இருக்க சமன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, இல்லனா அவன் சிவியரா இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கத்துறாரு. நம்ம எல்டரும் அந்த ப்ளூட்டோவோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா அவன் என்னதான் ரொம்ப ஷார்ட் டைம்ல 100 சமன்ஸை கிளியர் பண்ணியிருந்தாலும் கூட ரிமைனிங் இருக்க சமன்ஸ்னால அவனுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சீக்கிரம் ஏதாவது முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த டீச்சரும் என்னடாதுன்னு ஷாக் ஆகிட்டு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கத்துறாங்க. பிரின்சிபலும் ஏமா டீச்சரே உனக்கு என்ன மண்டை என்ன குழம்பி போச்சா, அவன் ஆல்ரெடி 100 சமன்ஸை கிளியர் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பான், இன்னும் சமன்ஸ் அவன் ரூம்குள்ள இருந்தா அது அவனோட உயிருக்கே ஆபத்தா போவோம், இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கத்துறாரு. டீச்சரும் யோ பிரின்சிபலே கொஞ்சம் அங்க திரும்பி பாரியா அப்படிங்கிறாங்க. பிரின்சிபலும் என்னடாகுதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவோட பாயிண்டும் 201 295 350 ஏறிக்கிட்டே போகுது. இத பார்த்து பிரின்சிபல்லாம் மிரண்டு போயிட்டு டே நீ உண்மையாவே ப்ளூட்டோ தானா இல்ல டீமன் கிங் ஏதாவது அவனோட உருவத்துல வந்துட்டானான்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த எல்டரும் இப்பதான் ரீசெண்டா அவேக்கனான ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த அளவுக்கான பவர் லெவல் இருக்கா, இதை மட்டும் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நேஷனுக்கு அவன் ஒரு பெரிய சொத்தா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி ஒரு சி ரேங்க் நெக்ரோமான்சரால இவ்வளவு பவரை எமிட்
மீட் பண்ண முடியும்னு ஷாக்லயே பாக்குறாரு. பிரின்சிபலும் கதறிக்கிட்டு, ஐயா எல்டரே, உங்களோட சமன் எல்லாம் சீக்கிரமா ரிட்ரைவ் பண்ணுங்க. நம்ம ப்ளூட்டோ உங்களோட சமன்ஸை பேர்லி சமாளிச்சிட்டு இருக்கான் போல, இது அப்படியே போனா அவன் உயிருக்கே ஆபத்தா போயிடும் அப்படிங்கிறாரு. எல்டரும், இல்ல வேண்டாம், நான் ரொம்பவே ஸ்லோவா என்னோட சமன்ஸை சமன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த கிட்டோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை நான் பார்த்தாகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள பார்த்தா எங்க பார்த்தாலும் பாமா வெடிச்சிட்டு இருக்குது. அவனோட பாயிண்ட்டும் 900 போயிருச்சு. ஹீரோவும் இன்னும் ஒரு சில சமன்ஸ் இருக்கும் போல அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த இடத்தை இவ பார்க்கும்போது என் பழைய லைஃப்ல நான் அந்த வார் ஜோன்ல இருந்த ஞாபகம் வருது அப்படிங்கிறான். ஹீரோவும் எலிமினேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டான். இல்ல அடுத்து என்ன, அங்க இருந்த மொத்த சமன்ஸையும் காலி பண்ணி 1000 பாயிண்ட் எடுத்துட்டான். நம்ம பிரின்சிபலும் டீச்சரும் இது என்ன திடீர்னு நின்னுருச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த எல்டரும் அது நின்னதுக்கான காரணம் என்னோட 1000 சமன்ஸையும் அவன் கிளியர் பண்ணிட்டான் அப்படிங்கிறாரு. அந்த டீச்சர் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, அவன் உண்மையிலேயே 1000 சமன்ஸை கிளியர் பண்ணிட்டான்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபலும் கூட, எல்டர் ப்ளூட்டோவோட பர்ஃபார்மன்ஸை நீங்களே பார்த்துட்டீங்க, ஸோ நான் அவனை உங்களை மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. எல்டரும், இல்ல வேண்டாம், நானே அவனை பர்சனலா மீட் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பிரின்சிபலும், எல்டர் க்ரௌலி, நீங்க ப்ளூட்டோட ரூமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரூம்ல இருக்க சோல்ஜர்ஸோட நிலைமை என்னன்னு கேட்கறான். எல்டரும், என்னடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, நான் இந்த அசூர் சிட்டியில இருக்கிற வரைக்கும் என்னோட ஒவ்வொரு சமன்ஸும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டாரு. அப்ப ஹீரோவும், ஓ ஃபைனலி இது முடிஞ்சிருச்சா, என்னால இந்த கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ஸ் இருந்ததுனால மட்டுமே தான் இப்ப 1000 சமன்ஸுக்கு மேல கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இது உண்மையாவே ஒரு ஓப்பியான ஸ்கில் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்ல மறுபடியும் வேவ்ஸ் வருதா, ஒரு நிமிஷம் வெறும் ஒரே ஒரு சமன் தான் வருதா, சரி பாய்ஸ் போய் அதை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அப்ப அங்க வந்தது அந்த எல்டர் அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோவும் அவர் அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு, எல்டரே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவனோட சமன்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டான். அந்த எல்டரும் அதை கண்டுக்காம, என்னோட நாலேஜ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சி ரேங்க் நெக்ரோமான்சரால நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை சமன் பண்ண முடியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும், ஆமா அதுதான் என்னோட ஸ்கில்லும் கூட அப்படிங்கிறான். அந்த எல்டரும், அப்புறம் அந்த நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை சமன் பண்றதுக்கான லிமிட்டே 30 நிமிஷத்துக்கு ஒரு சோல்ஜர் தான் சமன் பண்ண முடியும். ஆனா இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகி 30 நிமிஷம் கூட ஆகல, உன்னால எப்படி இத்தனை சமன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோவும், ஐயோ பெருசுகிட்ட மாட்டிக்கிட்டமா, இப்போ நான் முழு உண்மையும் சொல்லி தான் ஆகணுமான்னு பார்க்குறான். அந்த பெருசும், டே நீ ஒன்றும் என்கிட்ட டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, உன்னோட பவரை வச்சு இந்த நேஷனை உன்னால காப்பாற்ற முடியுமா, அப்புறம் உன்னோட பவரை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணே அப்படிங்கிறாரு. ஹீரோவும், என்னது இந்த நேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணுமா, என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த லைஃப்லயாவது இதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்புறம் இவர் இந்த அசூர் டிராகன் கில்டோட வைஸ் சேர்மனா இருக்கிறதுனால இவரோட ஹெல்ப் எனக்கு ஃபியூச்சர்ல நிறைய தேவைப்படலாம், அதனால இவர்கிட்ட நான் என்ன பத்தி எல்லாமே சொல்லாம ஒரு சில உண்மைகளை மட்டும் சொல்ல போறேன் அப்படின்ட்டு, எல்டர் கிரவுன்லி, என்னால இந்த மாதிரி நெக்ரோமேண்டிக் சோல்ஜர்ஸை சமன் பண்ண முடியும், அப்புறம் அந்த 30 நிமிஷத்துக்கு ஒரு சோல்ஜரை சமன் பண்ற அப்படிங்கிற லிமிட் எனக்கு அப்ளை ஆகாது, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா என்னோட சமன்ஸுக்கு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறான். எல்டரும், என்னது அன்ரிஸ்ட்ரிக்டட் நெக்ரோமன்சரியான்னு ஷாக் ஆயிட்டு, அப்போ உனக்கு போதுமான அளவுக்கு எம்பி இருந்துச்சு அப்படின்னா உன்னால தனியாவே இந்த என்டையர் நேஷன்ல இருக்க ஆர்மி அளவுக்கான சமன்ஸை பண்ணி எந்த ஒரு ரெஸ்டும் டயர்டு அது மட்டும் இல்லாம சப்ளைஸ் இல்லாம வார் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஹீரோவும், ஆமா எல்டர், அது தியரிட்டிக்கலி உண்மைதான் அப்படிங்கிறான். அப்ப எல்லோரும், ப்ளூட்டோவை நேத்து அவேக்கனான சாதாரண சி ரேங்க் நெக்ரோமான்சர்னு மட்டும் நினைக்க கூடாது, அவனோட லெவல் என்டையர்லி வேற லெவல்ல இருக்கு, ஸோ இவனோட டேலண்ட்டை மட்டும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவனை இந்த உலகம் மறக்கவே மறக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு, சரி நீ இந்த பவர்ஸை எப்படி கெயின் பண்ண அப்படின்னு நான் எதுவும் கேட்க போறது இல்லை, ஆனா இதை விட முக்கியமா ஒன்று இருக்கு, இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே நான் ஸ்ட்ரெயிட்டா சேர்மன் கிட்ட போய் உன்னை பத்தி பேசுறேன், அதனால நான் உன்னை நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஹீரோவும், என்னது சேர்மனா அப்படின்னா அசூர் டிராகன் கில்டோட சேர்மனானு ஷாக் ஆயிட்டு, ஓகே சார் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம், என்னது இவரோட டெலிபோர்டேஷன்லயே கிளிச்சானு ஷாக்ல பாக்குறான். அவரும், சாரிப்பா நான் மறந்துட்டேன், போறதுக்கு முன்னாடி உனக்கு எங்க கில்டு சார்பா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சாவி கொடுக்குறாரு. ஹீரோவும், இது இது அதுவான்னு ஷாக் ஆகுறான். அந்த எல்டரும், நீ பிளெஸிங் கிஃப்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேக்குறாரு. ஹீரோவும், ஆமா நான் இதை கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு, இந்த பிளெஸிங் கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களோட லெவலை பொறுத்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும், அப்புறம் அங்க இருக்க பீஸ்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீக்வன்ஸ் ஸ்டைல்ல இருந்து கிடைச்சதோட அதிகமா இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த டிராப்பும் கூட நார்மல் டஞ்சன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அப்புறம் அந்த மான்ஸ்டரோட லெவலும் உங்க லெவலும் ஈக்குவலாவே இருக்கும், ஆனா இந்த பிளெஸிங் கிஃப்ட் கீ கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரு, எந்த அளவுக்கு ரேர்னா 0.01% தான் இதோட சக்சஸ் ரேட்டே இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் எல்டர் கிரவுலி, இந்த அளவுக்கு ப்ரீசியஸான கிஃப்ட்டை எனக்கு தரன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த எல்டரும், கரெக்டா சொன்னடா தம்பி, இந்த கீ உனக்கு தான் அப்படின்னு அதை கொடுத்துட்டு டெலிபோர்ட் ஆகி போயிட்டாரு. ஹீரோவும், நான் இந்த டெஸ்ட்
முடிஞ்சதும் இந்த ரிஃப்ட்டை சீக்கிரமா போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த பிரின்சிபலும் உங்களுக்கான 30 நிமிஷ டெஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அந்த அட்ரைனும் ஃபைனலா முடிஞ்சுச்சா, என்னால இங்க இருந்த சோல்ஜர்ஸை சமாளிக்க முடியல, பட் அந்த ப்ளூட்டோவை தூக்கடிக்கிறதுக்கு போதுமான அளவு 40 சமன்ஸை கிளியர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த ப்ளூட்டோ ஸ்கூலை சுத்தி நாய் மாதிரி நடந்து வரதை பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த பிரின்சிபலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரமா பிளே கிரவுண்ட்ல அசம்பிள் ஆகுங்க, உங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறாரு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஸ்கூல்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் களைச்சு போய் உட்காந்துக்கிட்டு அங்க ஒரு பொண்ணும் எனக்கு மொத்தமா 15 சமன்ஸ் வந்துச்சு, பட் என்னால பேர்லி 7 சமன்ஸை மட்டும்தான் மேனேஜே பண்ண முடிஞ்சிச்சு. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப எம்பாரஸா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறா. அங்க இருக்க பசங்களும் கூட அட சும்மா இருமா, நீயாவது பரவாயில்லாம், நாங்கெல்லாம் வெறும் 10 12 தான் அடிச்சு வச்சிருக்கோம், நாங்கெல்லாம் எங்க போய் எங்க தலையை முட்டுறதுன்னு கேட்கறான். அந்த அட்ரைனும் இந்த ப்ளூட்டோ நாய் எங்கடா போய் தொலைஞ்சான்னு நம்ம ஹீரோவை சுத்தி முத்தியும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சட்டையை பிடிச்சி, டே முட்டாள், என்ன தைரியம் இருந்தா இன்னும் இங்க நின்றுட்டு இருப்ப, ஸோ அப்படின்னா இந்த ஸ்கூலை சுத்தி நாய் மாதிரி நடந்து வந்து குலைக்கிறதுக்கு ரெடியா, சரி என்னால வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் தவழ்ந்தோடாங்கிறான். அப்ப அந்த பிரின்சிபலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியே இருங்க, இன்னைக்கு நடந்த ரூக்கி டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் நான் சொல்ல போறேன், பட் பிராக்டிகலி என்னால எல்லாத்தோட ரிசல்ட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால டாப் 5 அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரை மட்டும் சொல்றேன், மீதி எல்லாம் உங்களோட ஹோம் ரூம் டீச்சரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 5th ரேங்க் வந்த ஸ்டூடெண்டோட பேரு டெஸ்ரைன் ஆஸ்கிராஃப்ட், 39 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது 39 பாயிண்ட் 5th ரேங்கான்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த அட்ரைனும், டே ப்ளூட்டோ, நான் உனக்கு ஒரு ஸ்பாய்லர் கொடுக்குறேன், என்னோட ரேங்க் இவனோட அதிகம் அப்படிங்கிறான். பிரின்சிபலும் ரேங்க் 4 வந்த ஸ்டூடெண்டோட பேரு அட்ரைன் பேக்வுட், 40 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. அட்ரைனும், டே ப்ளூட்டோ என்னென்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரமா நாய் மாதிரி கொலை அப்படிங்கிறான். ஹீரோவும், டே பொருடா, எல்லா ரிசல்ட்டையும் சொல்லி முடிக்கிட்டோம் அப்படிங்கிறான். அந்த அட்ரைனும், டே முட்டாள், ஒரு நெக்ரோமான்சர் டாப் 3 பொசிஷன்ல இருக்கிறத என்ன நம்ப சொல்றியா, ஒழுங்கா நடிக்காம நாய் மாதிரி கொலை அப்படிங்கிறான். அப்ப பிரின்சிபலும் 3rd ரேங்க் ஸ்டூடெண்ட் லூனா வயர்மவுண்ட் 77 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. லூனாவும் ஒரே சந்தோஷத்துல அது நான் தான் அப்படிங்கிறா. அங்க இருக்கவனுங்களும் செயின்ட் கிளாஸ் அவைக்கன் பண்ண ஒரு பொண்ணு டாப் ரேங்கை ஸ்கோர் பண்ணியிருக்கலான்னு ஷாக்ல பாக்குறானுங்க. அப்புறம் 2nd ரேங்க் கோலின் லாங்காஸ்டர் 95 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. அந்த கோலினோ, என்னது எஸ் ரேங்க் காம்பேக்ட் பவர் அவைக்கன் பண்ண நானே செகண்டா, அப்ப ஃபர்ஸ்ட் யாரான்னு கேக்குறான். பிரின்சிபலும் ரேங்க் 1 ப்ளூட்டோ 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அங்க இருந்த மொத்த பசங்களும் என்னது 1000 பாயிண்டான்னு உறைஞ்சு போய் நின்னுகிட்டு, இல்ல என்னது 1000 பாயிண்டா, டே யாரா நீயே, இந்த கண்ட்ரியோட வேர்ல்டு ரெக்கார்டே 97 பாயிண்ட் தான், நீ உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு கதறானுங்க. அந்த கோலினோ, என்னது ப்ளூட்டோவா, அவன் தானே 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருந்தவன், பட் அவன் சி ரேங்க் நெக்ரோமான்சர் தானே, அவனால எப்படா 1000 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு கதறான். லூனாவும் என்னது ப்ளூட்டோவான்னு உறைஞ்சு போய் நின்னுடுகிறா. கோலினோ 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 33 சமன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கணும், இந்த பவர் லெவல் ஒரு சி ரேங்க் கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி எஸ் ரேங்க் டம்மியான்னு பாக்குறான். அந்த அட்ரைன்லாம் உறைஞ்சு போயிட்டு, இல்ல இல்ல இது எப்படி, டே முட்டாளே, எப்படா நீ 1000 பாயிண்ட் எடுத்த அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்துறான். ஹீரோவும், நீ பெட்ல தோத்துறடா தம்பி அப்படிங்கிறான். அட்ரைனும், இல்ல இல்ல நீ என்ன சீட்டிங் பண்ணிட்ட அப்படின்னு கத்துறான். ஹீரோவும், சீட்டிங்கா, டே தம்பி நீ முதல்ல நாய் மாதிரி கொலை, அப்புறமேட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பொண்ணும், அட்ரைன் கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான்னு கேக்குறா. அங்க இருக்க பசங்களும், அதுவா, இந்த டெஸ்ட்ல யாரு ஹை பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்கூல்ல நாய் மாதிரி கொலைக்கணுமான்னு சொல்றானுங்க. அங்க இருந்தவனுங்களும், ஆமா, ஒரு சி ரேங்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவான்னு எவன் நினைச்சிருப்பான், சோ இந்த அட்ரைனோட திமிருக்கு இதுதான் முடிவான்னு பாக்குறானுங்க. அட்ரைனும் கீழே விழுந்துட்டே, டே ஒரு சி ரேங்க் நெக்ரோமான்சரால எப்படி இவ்வளவு பாயிண்ட் எடுக்க முடியும், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு கத்திட்டு கிடக்குறான். அங்க இருக்கணுங்களும், என்னப்பா அட்ரைனே, உனக்கே இது பேக் ஃபயர் ஆயிருச்சான்னு சிரிக்கிறானுங்க. அந்த அட்ரைன் கூட இருந்த பொண்ணும் ஒரு மாதிரி ஷாக்ல பாக்குறா. அப்ப பிரின்சிபலும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த ப்ளூட்டோ நீ ஸ்டேஜுக்கு வா, இந்த அசூர் டிராகன் கில்டு உனக்கு எபிக் குவாலிட்டி கியரை கொடுக்க போதே அப்படிங்கிறாரு. ஹீரோவும், டே அட்ரைனு, உன்ன மாதிரி குப்பை கிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஸோ குட் பைன்ட்டு போறான். அங்கே இருக்கவனுங்களும், ப்ளூட்டோ ரொம்பவே சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கான், பட் ஒருவேளை இந்த அட்ரைன் மட்டும் இந்த பெட்ல ஜெயிச்சிருந்தான் அப்படின்னா அவன் கன்ஃபார்ம் ப்ளூட்டோவை ஃபோர்ஸ் பண்ணி நாய் மாதிரி கொலைக்க வச்சிருப்பான் அப்படிங்கிறானுங்க. அட்ரைனோ, டே ப்ளூட்டோ நான் சொல்றதை கேட்டுக்கா, நான் ஏ ரேங்கர், கன்ஃபார்ம் உன்ன சப்ரஸ் பண்ணுவேன், அப்புறம் 10 இல்ல இல்ல 100 மடங்கு நான் பட்ட அவமானத்தை நீ படுவ, அப்ப நான் உன்னை கொல்லுவேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு நின்னுகிட்டு, என்னடா சொன்ன அப்படின்னு அவனோட 6வது ரிலீஸ் பண்ணி திரும்பி பார்க்கறான். இதை பார்த்து அந்த அட்ரைனும், இது இது என்னதரா அப்படின்னு கதறான். ஹீரோவும், இந்த நாய்க்கு இதுவே போதும் அப்படின்ட்டு ஸ்டேஜுக்கு போறான். பிரின்சிபலும், வெல்டன் ப்ளூட்டோ அப்படின்ட்டு நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததுக்கு இந்த அசூர் டிராகன் கில்டு உனக்கு 3 எபிக் குவாலிட்டி கியரை சூஸ் பண்ணி வச்சிருக்கு, இதுல உனக்கு என்ன வேணுமோ நீ அதை சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜெயின் ட்ரெயினோ ஹெவி ஆர்மர், இதை போடுறது மூலியமா 50 டிஃபென்ஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோவும், இந்த ஹெவி ஆர்மர் என்னதான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இது என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ் அப்படின்ட்டு. அடுத்துக்கிறது உல் ஃபேங் ஸ்வார்டு, இதோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் 20 பாயிண்ட், அஜிலிட்டி 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோவும், சரி எனக்கு வேற சாய்ஸ் இல்லை போல அப்படின்ட்டு 3
மூன் வெயில் ராப் அப்படிங்கறது எடுக்கிறான். இதோட பவர் என்னன்னா ஹீரோ இதை யூஸ் பண்றது மூலியமா 50 மானா பவர் பிளஸ் ஆகும். ஹீரோவும் இந்த எம்பிங்கிறது என்ன மாதிரி நெக்ரோமான்சருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறான். இப்போ அவனோட ஸ்டாக்கை பார்த்தா 135 சமன்ஸ் பண்ண முடியும். அந்த பிரின்சிபலும் அரூரா அகாடமியோட டே 1 ரூக்கி டெஸ்டோட சாம்பியன் ப்ளூட்டோ அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் ப்ளூட்டோன்னு கத்துறானுங்க. பிரின்சிபலும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மறந்துடாதீங்க, இப்ப ரூக்கி டெஸ்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் உங்களோட கில்டு டெஸ்ட் இன்னும் 1 மாசத்துல நடக்கும். ஸோ அதனால எல்லாரும் தொடர்ந்து க்ரோ ஆகிக்கிட்டே உங்களோட ஃபேவரட் ட்ரீம் கில்டுல ஜாயின் பண்றதுக்கான பிராக்டிஸ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஸ்லம் ஏரியாவில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவோட வீடும் கூட. அவனும் அவனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த பிளெஸிங் கீழே நம்மளோட மானாவை இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் ரிஃப்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அந்த எல்டரும் கூட இந்த ரிஃப்ட்டை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஹீலரை கூட்டிட்டு போக சொன்னாரு. நானும் அப்ப அவரு சொல்றாரு அப்படின்னு சரி எல்டர்னு வந்துட்டேன். பட் என்னை மன்னிச்சிருங்க எல்டர், நான் எந்த ஒரு ஹீலரையும் கூட்டிட்டு போக போறதில்ல, சோலோவா தான் இந்த ரிஃப்ட்டை கிளியர் பண்ண போறேன்ட்டு போறான். அப்புறம் கைஸ் இந்த எபிசோட்ல ஃபைட் சீன் வந்ததுனால கொஞ்சம் டியூரேஷன் கம்மியா இருக்கும். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.